அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் மீது பதியப்படும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த வழக்கின் தன்மைகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு குழுவை அமைக்கும்படியும் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், ஆனால் சிலர் தொடர்ந்து பல குற்ற வழக்குகளை எதிர்கொண்டு வருவதால் வக்கீல் தொழிலில் உள்ள கண்ணியம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை என்னவாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எத்தனை வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ளனர், அவர்கள் வக்கீலாக பதிவு செய்வதற்கு முன்பே குற்றப்பின்னணி இருந்ததா அல்லது பதிவிற்கு பின் வழக்குகள் வந்ததா என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வழக்கறிஞர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள் ஏதேனும் பயங்கரவாத குற்றங்கள் அல்லது தீவிரமான குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவா என்பன கண்டறிய வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு குழுவை அமைக்குமாறு பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம், இந்த வழக்கின் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அடுத்த கட்ட விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.